இயேசு நாமத்தில் ஒன்றாய் கூடுவோம், இயேசு நாமத்தில் ஒன்றாய் கூடுவோம், இயேசு நாமத்தில் ஒன்றாய் கூடி புகழ்ந்திடுவோம், இயேசு நாமத்தில் ஒன்றாய் கூடுவோம். இயேசு பாதத்தை தினம் தேடுவோம், இயேசு பாதத்தை தினம் தேடுவோம், இயேசு பாதத்தை தினம் தேடி மகிழ்ந்திடுவோம், இயேசு பாதத்தை தினம் தேடுவோம். இயேசு வார்த்தையை தினம் வாசிப்போம், இயேசு வார்த்தையை தினம் வாசிப்போம், இயேசு வார்த்தையை வாசித்து வாழ்ந்திடுவோம், இயேசு வார்த்தையை தினம் வாசிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 14வது ஞாயிறை இன்றைக்கு நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2வது வாசகத்தில் புனித பவுலடியார் ரொம்ப அழகான ஒரு செய்தியை நம் வாழ்க்கைக்கு கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை, என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற அருமையான இறைவார்த்தை. உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் நிறைவாய் மிகுதியாய் விளங்கும் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம் செவிகளை திறப்போம். 7வது இறைவார்த்தையை வாசிக்கிற போது புனித பவுலடியார் சொல்றார், அதிகப்படியான திருவெளிப்பாடுகளை நான் கண்டிருக்கிறதால் இருமாப்படையாதவாறு ஆண்டவர் என் இதயத்தை ஒரு முள்ளால் தைத்திருக்கிறார், நோயினால் விசேஷித்த நோயினால் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகிறது. புனித பவுலடியார் சொல்றாரு, 3 விசை ஆண்டவரிடத்தில் விசேஷமாய் இதை எடுத்து விடும்படி, இதை அகற்றும்படி, இந்த நோயை நீக்கும்படி, புதிய வாழ்வு தரும்படி நான் வேண்டினேன். என்னுடைய புனிதமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒருவேளை பரிசு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா என்னை இன்னும் அதிகமாக பயன்படுத்தணும்னு நினைச்சா நிச்சயமா எனக்கு சுகத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்ற அருமையான வார்த்தை, இந்த பலகீனத்தில் என்னுடைய பலன் நிறைவாய் விளங்குவதை நீ காண்பாய். இன்றைக்கு நம்முடைய சோர்வுகள், தளர்வுகள், பலகீனங்களை ஆண்டவரோட அருமையான கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏன் இந்த சோர்வு, ஏன் இந்த தளர்வு, எதற்காக இந்த குழப்பம், எதற்காக இந்த வேதனை, கேள்விகளை விடுத்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த பலகீனத்தில், இந்த நோயில், இந்த சோர்வுகளில், இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில், இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் உன் அருள் நிறைவாய் பூரணமாய் விளங்க வழிநடத்தும் என்று சொல்லி பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து இறை அருளுக்காக மன்றாடுவோம். திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட விசேஷமாய் பலகீனங்களில் புலம்பிய பிதற்றிய நேரங்களுக்காய், நம்பிக்கை தளர்வுற்ற நேரங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது அளவு கடந்து இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீர். அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 2
இறை திருவசனங்கள் 2-5 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரவேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பதிலுரை பாடல். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கும். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். பதிலுரை பாடல். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கும். எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும். பதிலுரை பாடல். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கும். இரண்டாம் வாசகம். நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 7 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும்
இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாயிருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார்.
நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். காணிக்கை பாடல். என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே, உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறர் அன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்று தரதம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடு புனிதர் அனைவரோடு இணைந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் இது சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இட திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்திலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மெய்மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பலகீனங்கள் பலமாய், அருளாய், ஆசீராய் அவர் துணையோடு நடக்க பக்தியோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி நம் பலகீனத்தில், நம் பாவ இயல்புகளில் நம்மை பலப்படுத்த தன்னையே உடைத்து தியாகமாக்கிய வல்லமையின் தேவனுடைய உன்னத விருந்து, இந்த உயர்ந்த விருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்றிருக்கிற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். என்று நூற்றுவ தலைவர் ஜெபித்தது போல, என்று நூற்றுவ தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கண்களை மூடி, இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த புதிய மாதம் முழுவதும் இறைவனுடைய அருளும் ஆசீரும் இரக்கமும் பேரன்பும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைக்க ஒப்பு கொடுத்து மன்றாடுவோமா? நீங்க தான் ஏதாவது செய்யணும்,
உம்மைத்தான் நம்பியிருக்கின்றே. நீங்கதான் ஏதாவது செய்யணும், உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன். இயேசுவே உம்மைத்தான் நம்பியிருக்கின்றே. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன். இயேசுவே உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன். நேசிக்கிற அன்பு தெய்வமே, 6 மாதங்களை நிறைவு செய்து 7வது ஆசீர்வாதத்தின் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தேவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். கடந்த 6 மாதங்களில் அச்சுறுத்துகிற நிகழ்வுகளாய், பயமுறுத்துகிற காரியங்களாய், சோர்வுக்குள்ளாக்குகிற நிகழ்வுகளாய், நோயினால் வேதனைப்பட்டு சோர்ந்து உடைந்து உருக்குலைந்து தோமுட தெய்வீக பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கிறோம். திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற, பங்கேற்று கொண்டிருக்கிற, ஆசிரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய அருள் பூரணமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள செய்யும். இதோ ஆண்டவரே, உம்முடைய அனுமதி இல்லாமல் எதுவும் எங்களுக்கு வருகிறதில்லை. உம்முடைய அனுமதி இல்லாமல் எதுவும் எங்களை தொடுகிறதில்லை. உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஒப்புக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இந்த புதிய மாதத்தை ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மணித்துளிகளையும், ஒவ்வொரு நிமிடங்களையும், ஒவ்வொரு வினாடிகளையும் உம் பரிசுத்த பீடத்தண்டையில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் வழி நடத்தும். God loves me, God loves me always. இதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, இந்த இயேசு என்னை அன்பு செய்கிறார், அன்பு செய்கிற இந்த இயேசு எப்போதும் எனக்காக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை வழி நடத்துவார், அவர் என்னை புது படைப்பாய் மாற்றுவார், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் நிறைவு செய்வார் என்று உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள கிருபை செய்யும். தேவனுடைய வல்லமையான கரம் எங்களோடு கூட இருந்து நிறைவாய் எங்களை வழிநடத்தட்டும். நீங்கதான் ஏதாவது செய்யணும், உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன். ஏசையா உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் தொடர்ந்து நம்மை பொறுப்பெடுத்து வல்லமையாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த அருளை தருகிற ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க, தொடர்ந்து வாழ, வெற்றி பெற சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.